ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு கே குளோப். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏற்காடு பீக்கு பார்க் உள்ளே வந்தோடனே இந்த ஆடு எட்டி பார்த்து வெல்கம் டா மச்சான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த கலராக பப்பீஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சேலுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருந்ததை வாங்கிக்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனவனையும் இந்த மாதிரி நிறைய வீடுங்களாக இருந்துச்சு. அதெல்லாம் கலராக பெயிண்ட் பண்ணி கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செமையாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கோழிங்களாம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க. நம்ம கூடவே வந்துச்சுங்க. ஃபவுண்டெயினில் கோய் ஃபிஷ் இருந்தது, குழந்தைங்க பார்க்குறதுக்கு ஜேசிபி, அப்புறம் பன்னி செட்டப், கவு செட்டப்பில் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஹார்ஸ் இருந்தது. என்னடா குட்டி குதிரையாக இருக்கேன்னு பார்த்தா கிட்ஸ்லாம் இது மேலே ஏறி உட்காந்து இந்த பீக்கு பார்க்கே ரவுண்ட் அடித்தாங்க. அவ்வளோ சூப்பர் க்யூட்னஸாக இருந்தது கிட்ஸோட பார்க்குறதுக்கு. அப்புறம் பேர்ட்ஸ் நெஸ்ட், இதுக்குள்ளே எல்லா வெரைட்டி பேர்ட்ஸுமே இருக்குங்க. உங்கள் கையில் சீடு கொடுத்து உள்ளே அனுப்புனா பேர்ட்ஸ்லாம் கையில் வந்து உட்காரும், தலையில் உட்காரும், ஷோல்டரில் உட்காரும். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அஸ்கி பாருங்கள், ஸ்னோவில் இருக்க வேண்டிய அஸ்கியை தூக்கிட்டு வந்து நம்ம ஊரில் வச்சு பழக்கி விட்டாங்க. டக்ஸ் இருந்தது, ஏற்கனவே பார்த்த கோழிங்களாம் இப்போ கூட்டமாக சுற்றுது. அப்படியே ரைட் சைடு எட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஈமு கோழிங்க எவ்வளோ டாலாக இருக்குது பார்த்தீங்களா. நான் தான்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த பார்க்கில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த ஈமு கோழிலாம் செம்மையாக இருந்தது. கிட்ஸ் பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்ஷனான பிளேஸ்னே சொல்லலாம். உண்மையிலேயே வர்த்தியான பிளேஸ் தான். அப்புறம் இந்த ஆடு பாருங்கள் என்னை லிக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எப்படி மேலே ஏறி நிற்கிது பார்த்தீங்களா, பார்க்கவே செம்மையாக இல்லை. இந்த ஆடு தாங்க என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. செம்ம பெருசாக இருக்குது, நல்ல ஹேர்லாம் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்காப்புல, குளிப்பாட்டி விட்டால் சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதோட ஃபேமிலிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஆடுங்களாம் ஒன்றும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா தன்னோட குட்டிக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருந்தது. இந்த இடம் நல்லா இருக்குல்ல, அப்படியே வில்லேஜ் செட்டப்பில் ஒரு மாதிரி டெசர்ட் செட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நேரமாக இங்கே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கின்னி பீக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதுங்களாம் கலராக செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே சின்னதாக வீடு செட்டப்பில் வச்சுருந்தாங்க. ரேபிட் சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ரேபிட்ஸ் அழகாக இருக்குல்ல, ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் ரேபிட்டுமே இருந்துச்சு, அது வரும் பாருங்கள். கின்னி பிக்ஸ் தாங்க எக்கச்சக்கம். இந்த ரேபிட் பார்த்தீங்களா, கிரே கலரில் ஒரு மாதிரி முகமே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னே எல்லாம் உள்ளே ஓடிடுச்சு. ஓவராலாக சொன்னால் பீக்கு பார்க் ஏற்காடில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ரைட்ஸ், பான், ஃபன், பீஸ் எல்லாமே ஒரே பிளேஸில். ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தா இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாதீங்க.